வணக்கம். நீங்க எப்பவாவது நகைக்கடன் வாங்கியிருக்கீங்களா? இல்லனா அப்படி வாங்கினவங்கள உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா, இப்போ தமிழக அரசு ஒரு பெரிய அறிவிப்ப வெளியிட போறதா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அது ஒருவேளை உங்க கவனத்துக்கும் வந்திருக்கலாம். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா, லேட்டஸ்ட் கவர்ன்மெண்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. அதுல தமிழக அரசு ஒரு பிரம்மாண்டமான நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிக்க போகுதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. சரி. இன்னைக்கு நம்மளோட நோக்கம் அந்த யூடியூப் வீடியோவ சொல்றத அப்படியே உங்களுக்கு சொல்றதில்ல. அதுக்கு பதிலா அந்த காணொளியில இருக்கிற தகவல்கள வச்சு, அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், பொருளாதாரம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாம். ஓகே. முதல்ல அந்த வீடியோவோட மையச் செய்தியிலிருந்தே ஆரம்பிப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின நகைக் கடன்கள தள்ளுபடி செய்ய ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. ம். இது ஜனவரி 1, 2026ல இருந்து அமலுக்கு வரும்னு அந்த வீடியோ சொல்லுது. என் மனசுல முதல்ல வர்ற கேள்வியே அந்த தேதி தான். 2026னா தேர்தல் வருஷம். மிகச்சரியா புடிச்சீங்க. ஆமா இல்லையா? இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. அந்த காணொளி இது வெளிப்படையாவே சொல்லுது. இது 2026 தேர்தலுக்கான ஒரு முக்கியமான வாக்குறுதி நிறைவேற்றமாயிருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல. சரி சரி. பொதுவா தேர்தலுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி மக்களை ஈர்க்கிற மாதிரியான பெரிய திட்டங்களை அறிவிக்கிறது பல வருஷமா நடக்கிற ஒண்ணுதான். அந்த வீடியோல இது மக்களுக்கு ஒரு பக்கம் குஷியான செய்தி, இன்னொரு பக்கம் அதிர்ச்சி அளிக்கல செய்தின்னும் சொல்றாங்க. அந்த அதிர்ச்சிங்கிற வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஒருவேளை இவ்ளோ பெரிய தள்ளுபடி எப்படி சாத்தியங்கிற ஆச்சரியமா இருக்குமோ? அது ஆச்சரியத்தை விட ஒரு விதமான பொருளாதார கேள்விதான். இப்ப பாருங்க, தங்கத்தோட விலை எங்கேயோ போயிடுச்சு, 1,00,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நிறைய பேர் அவசர தேவைக்காக நகைகளை அடகு வச்சிருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தள்ளுபடி அறிவிப்பு நிச்சயம் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதனால அது குஷி. ஆனா அதே சமயம் அரசாங்க கஜானாவுக்கும் இது எவ்வளோ பெரிய சுமை. இந்த பணம் எங்கிருந்து வரும்? இதுதான் அந்த அதிர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற கேள்வி. அந்த வீடியோ அதை பெருசா அலசல. ஆனா நாம அதை பத்தி யோசிக்கணும். வாக்குறுதிய கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். யார் யாருக்கு இந்த சலுகை கிடைக்கும்னு அந்த வீடியோ சொல்லுது. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி திட்டங்கள்ல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குமே. ஆமா. முதல் மற்றும் முக்கியமான நிபந்தனை 5 பவுனுக்குள்ள, அதாவது 40 கிராமுக்குள்ள நகையை அடகு வச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தும்னு அந்த வீடியோ சொல்லுது. ஓஹோ. இது நடுத்தர மற்றும் ஏழை மக்களை இலக்கு வைக்கிற ஒரு தெளிவான முயற்சி. ஓகே, 5 பவுன். அடுத்தது எந்தெந்த வங்கிகள்ல கடன் வாங்கியிருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்க ஒரு பட்டியலே கொடுக்கறாங்க. கூட்டுறவு வங்கிகள், இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி, ஐஓபி, கேனரா வங்கி. அப்புறம் கூட்டுறவு வேளாண்மை துறை வங்கிகள் மற்றும் கிராம வங்கிகள்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தனியார் அடகு கடைகள்ல வச்ச நகைகளுக்கு இந்த தள்ளுபடி கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன பட்டியல்ல ஸ்டேட் வங்கி, கனரா வங்கி மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். மாநில அரசு தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவு போடலாம், அது சரி. ஆனா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் நீங்க கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு எப்படி ஒரு மாநில அரசு சொல்ல முடியும்? அந்த மெக்கானிசம் பத்தி அந்த வீடியோல ஏதாவது விளக்கம் இருக்கா? ஏன்னா இது ஒரு பெரிய சட்ட சிக்கல் மாதிரி தெரியுதே. இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி. நீங்க கேட்டதுல தான் இந்த செய்தியோட நம்பகத்தன்மையே அடங்கியிருக்கு. அந்த யூடியூப் காணொளி இந்த நுணுக்கமான விஷயத்த விளக்கவே இல்ல. அவங்க பேங்க் லிஸ்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியா? உண்மையில மாநில அரசு அப்படி ஒரு உத்தரவு போட்டா, அந்த தள்ளுபடி தொகைய மாநில அரசே அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு திருப்பி கொடுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமை. இந்த முக்கியமான பாயிண்ட்டை அந்த வீடியோ குறிப்பிடாதது அதோட பகுப்பாய்வுல இருக்கிற ஒரு குறைபாடுமே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சிட்டா மாதிரி ஆவணங்களை கொடுத்து கடன் வாங்கினவங்களுக்கு இது பொருந்தும்னு ஒரு வரி வருது. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. சிட்டாங்கிறது விவசாய நிலத்தோட உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வருவாய்த்துறை ஆவணம். இந்த ஆவணத்தை குறிப்பிட்டு சொல்றது மூலமா இந்த திட்டம் வெறும் பொதுவான நகைக்கடன் தள்ளுபடி மட்டும் இல்ல, இது குறிப்பா விவசாய சமூகத்தை இலக்கு வைக்குதுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஓஹோ. அப்போ இதுல விவசாயிகளும் ஒரு முக்கிய டார்கெட். ஆமா, விவசாயிகளோட வாக்கு வங்கி எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். சோ இது ஒரு மக்கள் நல திட்டமா பார்க்கப்பட்டாலும் அதுக்குள்ள ஒரு தெரிவான அரசியல் கணக்கும் இருக்கு. இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. இது முதல் முறையா நடக்கிற விஷயம் இல்ல, இல்லையா? அந்த வீடியோவே 2021 தேர்தலுக்கு அப்புறம் நடந்த ஒரு தள்ளுபடியே உதாரணம் காட்டுது. ஆமா, கடந்த காலத்தை வச்சுதான் எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதிப்படி ஆட்சிக்கு வந்ததும் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆமா, நடந்தது.
அந்த வீடியோ சொல்ற புள்ளி விவரப்படி சுமார் 11.7 லட்சத்திலிருந்து 13.2 லட்சம் பேர் வரைக்கும் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் குடும்பங்கள்னு வச்சுக்கலாம். அப்போ எவ்வளவு ரூபாய் தள்ளுபடியாச்சு? சுமார் 4,8188 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதா அந்த வீடியோ சொல்லுது. இது ஒரு பெரிய தொகை. கடந்த முறை இவ்வளோ பெரிய தொகையை தள்ளுபடி செய்ய முடிஞ்சதுன்னா இந்த முறையும் முடியும்னு ஒரு நம்பிக்கையை அந்த வீடியோ உருவாக்க முயற்சி பண்ணுது. அப்போ வரப்போற திட்டத்தோட அளவு இதை விட பெருசா இருக்குமா? இப்போ எவ்வளவு கோடிக்கு மக்கள் நகைக்கடன் வாங்கியிருக்காங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா? இங்கதான் இந்த வீடியோ ஒரு பிரம்மாண்டமான எண்ணை நம்ம முன்னாடி வைக்குது. இப்ப மக்கள் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய்க்கு மேல நகைக்கடன் வாங்கியிருக்காங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது. என்னது, 45,000 கோடியா? ஆமாம், யோசிச்சு பாருங்க. போன முறை தள்ளுபடி செஞ்சது சுமார் 5,000 கோடி. ஆனா இப்ப இருக்கிற கடன் அளவு 45,000 கோடி. இது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். வாவ், 45,000 கோடி! அந்த வீடியோ இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு கணிப்பு சொல்லுது இல்லையா? அதுதான் என்னையே கொஞ்சம் தலை சுற்ற வச்சது. ஆமாம், 2026 தேர்தலை ஒட்டி நகைக்கடன் மட்டும் இல்லாம மத்த கடன்களையும் சேர்த்து சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு அந்த வீடியோல ஒரு கருத்து சொல்லப்படுது. நிஜமாவா? 5 லட்சம் கோடியா? இந்த நம்பரை கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். உங்க பார்வைக்காக சொல்றேன். தமிழ்நாட்டோட ஒரு வருஷத்துக்கான மொத்த பட்ஜெட்டே சுமார் 3.65 லட்சம் கோடி ரூபாய் தான். அப்போ மாநிலத்தோட ஒரு வருஷ வருமானத்தை விட அதிகமான தொகையை தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல சாத்தியம்? இது ஒரு செய்தியா இல்ல ஒரு பரபரப்புக்காக சொல்லப்பட்ட விஷயமா? நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இந்த 5 லட்சம் கோடிங்கிற எண்ணு அது நம்புற மாதிரி இல்ல. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கணிப்பா இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த யூடியூப் சேனல் தங்களோட வீடியோவுக்கு அதிக கவனத்தை ஈர்க்க இந்த எண்ணை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த நம்பரை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணத்தை நாம பார்க்கணும். என்ன எண்ணம்? இந்த திட்டம் நகைக்கடனோட நிக்காது, இன்னும் விரிவடையும்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு ஆரம்பம்தான். விவசாய கடன், கல்வி கடன், அப்புறம் வீட்டு கடன் வாங்கியவர்களுக்கும் இதே மாதிரி தள்ளுபடி அறிவிக்கப்படலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குன்னு அந்த வீடியோ பதிவு செய்யுது. ஓஹோ. இது ஒரு பரந்த கடன் தள்ளுபடி திட்டத்தோட முன்னோட்டமா இருக்கலாம்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆக இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? ஒரு பக்கம் படிப்பு, வீடு, விவசாயம்னு அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கின மக்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அவங்களோட நிதிச்சுமையை உடனடியா குலைக்கும். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பெரிய சித்திரத்தை பார்க்கணும். இது ஒரு தேர்தல் காலத்துல மக்களை கவர அறிவிக்கப்படுற ஒரு திட்டம். தங்கத்தோட விலை உச்சத்துல இருக்கிறதால நகைக்கடன் தள்ளுபடிங்கிற அறிவிப்புக்கு இப்போ ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு. சரி, இது ஒரு அரசியல் நகர்வு. ஆனா இந்த நகர்வுக்கான விலையை யார் கொடுக்க போறா? மாநிலத்தோட பொருளாதாரம் இதை தாங்குமா? நீண்ட காலத்துல இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? இதெல்லாம் அந்த வீடியோ ஆழமா பேசாத, ஆனா நாம கட்டாயம் பேச வேண்டிய கேள்விகள். சரி. இன்னைக்கு நாம அலசி ஆராய்ஞ்ச இந்த யூடியூப் காணொளியோட தகவல்களை ஒரு முறை தொகுத்து பார்ப்போம். ஜான்வரி 2026ல ஒரு பெரிய நகைக்கடன் தள்ளுபடி வரப்போகுது. அது 5 பவுலுக்கு உட்பட்ட கடன்களுக்கு பொருந்தும். குறிப்பிட்ட வங்கிகள்ல வாங்கின கடன்களுக்கு மட்டும்தான்னு சில முக்கிய தகவல்களை அது சொல்லுது. ஆமா, ஆனா நாம பார்த்த மாதிரி அதுல சில முக்கியமான ஓட்டைகளும் இருக்கு. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை எப்படி மாநில அரசு கட்டுப்படுத்துங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. 5 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடிங்கிற நம்பகத்தன்மை இல்லாத கணிப்பு இருக்கு. சோ இந்த வீடியோவை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா பார்க்க கூடாது. ஆமா, பார்க்காம மக்கள் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்புகளையும் அரசியல் களத்துல இருக்கிற வியூகங்களையும் காட்டுற ஒரு கண்ணாடியா நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமா இது ஒரு யூடியூப் சேனலோட செய்தி தான். தமிழக அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமான அரசாணை வர்ற வரைக்கும் எதுவுமே உறுதி இல்ல. நிச்சயமா அந்த அறிவிப்பு வரும்போதுதான் உண்மையான நிபந்தனைகள், தகுதிகள், அதோட நிதி பின்னணி எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த விவாதம் இது மாதிரியான செய்திகளை எப்படி ஒரு விமர்சன பார்வையோட அணுகணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கோம் நம்புறேன். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த மாதிரி கடன் தள்ளுபடி திட்டங்கள் மக்களோட உடனடி கஷ்டத்தை குறைக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா நீண்ட காலத்துல இது கடனை எப்படியும் தள்ளுபடி பண்ணிடுவாங்கங்கிற ஒரு மனநிலைய மக்கள் கிட்ட உருவாக்கி ஒட்டுமொத்தமா நம்ம வங்கி அமைப்போட ஆரோக்கியத்தையே பாதிக்குமா? ஒரு அரசின் உதவிக்கரம் எப்போ ஒரு நாட்டின் பொருளாதார அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு செயலாக மாறும்? அந்த மெல்லிய கோடியது. யோசிச்சு பாருங்க.